ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். கோவை மாவட்டம் ரேஸ்கோஸ் சாலையில் CSI திருமண்டல திருச்சபை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த திருச்சபையின் கீழ் கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் 125 கிறிஸ்தவ ஆலயங்கள் செயல்பட்டு வருகின்றன. இங்குள்ள ஆலயங்களில் ஏராளமான ஆயர்களும் ஊழியர்களும் பணியாற்றி வருகிறார்கள். இந்த திருச்சபையில் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் நிர்வாக குழுவின் 2 தரப்பினரிடையே மோதல் இருந்து வருகிறது. இந்த நிலையில் CSI ஆலயங்களில் பணிபுரியும் ஆயர்கள் மற்றும் ஊழியர் பணியாளர்களுக்கு வழங்கக்கூடிய PF பணத்தை CSI கோவை மண்டல பிஷப் திமோத்தி ரவீந்திரன் உள்ளிட்ட சிலர் மோசடி செய்திருப்பதாக எதிர்த்தரப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வருகிறது. பிஷப் திமோத்தி ரவீந்திரன் மீது அந்த தேவாலயத்தில் உதவி ஆயராகவும் போதக சேகர குழுவில் உறுப்பினராகவும் இருக்கும் உதவி ஆயர் ராஜேஷ் என்பவர் வழக்கு தொடுத்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பங்கேற்பதற்காக உதவியாளர் ராஜேஷ் தரப்பினர் ஆலயத்திற்கு வந்தனர். அப்போது அங்கு வாசலில் நின்றிருந்த பிஷப்பின் ஆதரவாளர்கள் அவரை உள்ளே நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தியுள்ளனர். ஆலய வளாகத்தில் நடந்த இந்த சம்பவம் ரேஸ்கோஸ் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது குறித்து உதவியாளர் ராஜேஷ் தரப்பினர் கூறும்போது, 2014ஆம் ஆண்டு தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் நிர்வாகத்திற்கு வந்ததை பொறுக்க முடியாமல் தொடர்ந்து எங்கள் மீது இவர்கள் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்காக திருமண்டலத்தை பிரித்தார்கள். இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் பழைய நிலையே நீடிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆனாலும் தற்போது பொறுப்பில் இருப்பவர்கள் அதை பின்பற்றவில்லை. எங்களை பழிவாங்குவதற்காக இடம் மாறுதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு உள்ளார்கள். நாங்கள் இதை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தபோது நீதிமன்றம் எங்களை ஆலயத்திற்குள் செல்ல அனுமதி அளித்துள்ளது. இதையடுத்து நாங்கள் ஆயர் உடையில் ஆலயத்திற்கு செல்ல முற்பட்ட போது பிஷப் திமோத்தி ரவீந்திரன் குண்டர்களையும் பவுன்சர்களையும் வைத்து எங்களை தடுக்கிறார் என தெரிவித்துள்ளனர். இதனிடையே உதவியாளர் ராஜேஷ் தரப்பினர் ஆலயத்தில் நடந்த சம்பவம் குறித்து ரேஸ்கோஸ் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி கோவை திருச்சபை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.